பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் குறித்து கேள்வி எழுப்பிய போது பதட்டம் அடைந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காரணம் அவசியம் இதுதான். கலைஞர் அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்ட போது தைலாபுரத்திலிருந்து தைலம் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் அதே மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுங்கோல் ஆட்சியான திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டிக்காட்டி தமிழகத்தினுடைய திமுக ஆட்சிக்கு தலைவலி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரே மாதத்தில் 18 மிக முக்கிய அறிக்கைகள். கூட்டுறவுத்துறை, நியாய விலைக்கடை சிக்கல், அதானி ஊழல், கள்ளக்குறிச்சி விவகாரம், LIC இந்தி திணிப்பு, ஓய்வூதிய இயக்குநரக பிரச்சனை, பழைய ஓய்வூதிய திட்ட பிரச்சனை, ஊடகங்களுக்கு வேண்டுகோள், சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் விவகாரம், பயிர்களின் டிஜிட்டல் சர்வே, கணினி அறிவியல் ஆசிரியர் விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மீனவர் கைது, இடைநிலை ஆசிரியர் நியமனம், மோட்டார் வாகன ஆய்வாளர் நியமனம், தொல்காப்பியர் விருது வேண்டுகோள், முதுகுநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம், உள்ளாட்சி நிர்வாக பணிகள் என்று இந்த அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படக்கூடிய, இந்த அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியாத அறிக்கைகளை, திட்டங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் நித்தம் தினம் சுட்டிக்காட்டி ஒவ்வொரு